உஷா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எந்த நேரத்துல எதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாது. என்ன மேடம் ஆச்சு? நான் யார்கிட்ட எதை சொன்னேன்? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காது. கருணாகரன் கிட்ட ஆனந்திய பத்தி ஒளறி வச்சிருக்க. நான் அவர்கிட்ட சொன்னது உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? டிவில நியூஸ்ல சொன்னாங்க. இப்ப அதுவா முக்கியம்? ஆனந்தி விஷயத்தை எதுக்கு கருணாகரன் கிட்ட சொன்ன? ஆனந்தி வாந்தி எடுத்தது அவருக்கு ஏதோ சந்தேகத்தை உண்டு பண்ணிடுச்சு மேடம். சந்தேகம் வந்ததோ என்ன கூப்பிட்டு உண்மைய சொல்லு, நான் ஆனந்திக்கு நல்லது பண்ணதா பாக்குறேன்னு சொன்னாரு. அவர் கேட்டா அத அப்படியே நம்பி ஆனந்தி பத்தி எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன், அப்படிதானே? விஷாக்கா, ஆனந்திய பத்தி யாருகிட்ட என்ன சொன்ன? அது வந்து யார்கிட்ட சொன்னீங்க? மகேஷ் சார் கிட்ட சொன்னீங்களா? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வாய் திறந்து சொல்லுங்கக்கா. மகேஷ் சார் கிட்ட சொன்னீங்களா? ஆனந்தி விஷயம் மகேஷ் கிட்ட எல்லாம் சொல்லல. அப்ப வேற யார்கிட்ட தான்க்கா சொன்ன? கருணாகரன் சார் கிட்ட சொன்னேன். மகேஷ் சார் கிட்டே சொல்லிருக்கலாம். அந்த ஆள் ஆனந்தி மேல எவ்வளவு வக்ரத்தோட இருக்கான்னு தெரியாதா உனக்கு? தெரிஞ்சுமா போய் சொன்ன? ஆனந்தி எப்படா ஒரு சின்ன தப்பு பண்ணுவான்னு அவன் காத்துட்டு இருக்கான். இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே நடக்க போறது கம்பெனி விழா இல்ல, ஆனந்தி பிரச்சனை மட்டும்தான். ஊருக்கே தண்டோரா போட்டு சொல்ல போறான் பாரு. இல்ல ஜெயந்தி, அவர்தான் எனக்கும் ஆனந்திக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அன்பும் ஆனந்தியும் ஒண்ணு சேரணும். அதனால ஆனந்தி பிரச்சனை என்னன்னு சொல்லுன்னு கேட்டாரு. எங்க நான் திருந்தின மாதிரி அவரும் திருந்திட்டாரோன்னு நினைச்சு சொல்லிட்டேன். என் ஆனந்தி என்ன மன்னிச்சிருடி. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்க்கா? இத பாருங்க, இனிமே உஷாவை திட்டி ஒண்ணும் ஆக போறதில்ல. நடக்க வேண்டியதை பத்தி பேசுங்க. அன்பு, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏன் என்னதுக்கு போ சொல்ற? ஐயோ அன்பு, கருணாகர சாருக்கு தெரிஞ்ச விஷயம் மகேஷ் சாருக்கோ தில்லை சாருக்கோ போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் மகேஷ் சார் நீங்கதே காரணம்னு சொல்லி உங்களை தேடிதே வருவாரு. பெரிய பிரச்சனையே நடக்கும். அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு போங்க. ஆனந்தி, மகேஷ் சார் வந்தா வரட்டும், நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அதுக்காக எங்கேயும் ஓடிலாம் போய் ஒளிய முடியாது. ஆமா, அண்ணா சொல்றதுதான் கரெக்ட். மகேஷ் சாருக்கு தெரிஞ்சாதான் சில பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். வந்து கேட்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். யாழினி, நீ தப்பு கணக்கு போடுற. துளசி என்ன பாத்துட்டு இருக்கிய? தயவு செஞ்சு அன்புவை கூட்டிட்டு போங்க. மாமா, ஆனந்தி பயத்துல ஒரு நியாயம் இருக்கு. இவ்ளோ பெரிய ஈவென்ட், இத்தனை பேர் கூடி இருக்காங்க. இங்க மகேஷ் சார் கோவப்பட்டு பிரச்சனை பண்ணா நல்லா இருக்காது மாமா. அதுக்கு ஐயோ அன்பு, அசிங்கப்படுறது நீங்களும் நானா மட்டும் இல்ல. மகேஷ் சார் கோவப்பட்டு ஏதாவது பண்ணா அது தில்லை சாரையும் பாதிக்கும். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்த மனுஷனுக்கு இந்த மாதிரி இடத்துல அசிங்கத்தை தேடி கொடுக்க வேணாம். தயவு செஞ்சு போங்க. நான் இங்க இருந்து போயிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் ஆனந்தி. இப்ப நான் பாதியில இங்க இருந்து ஓடிட்டேன்னு வை, அப்புறம் உண்மையிலே உன் பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு மகேஷ் சார் நினைப்பாரு. அதனாலதான் பாதியில இங்க இருந்து ஓடி போயிட்டேன்னு நினைப்பாரு. ஐயோ அன்பு, நான் அதை பேசி சமாளிச்சுக்கிறேன். அவருக்கு கோவம் வந்தா எதை பத்தியும் யோசிக்க மாட்டாருன்னு தெரியும்ல. தயவு செஞ்சு போங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். துளசி கூட்டிட்டு போங்க. மாமா, ஆனந்தி கெஞ்சறத பார்க்கவே பாவமா இருக்கு மாமா. போயிடலாம் மாமா, வா மாமா. துளசி, ஆனந்தி எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவளை தனியா விட்டுட்டு எப்படி என்ன வர சொல்ற? நாங்க தான் இருக்கோம்ல அன்பு, நீ கிளம்பு அன்பு. வா மாமா, வா. என்ன ஆனந்தி, அன்பை அனுப்புனதை விட நீ இங்க இருந்து போயிருக்கலான்னு தோணுது. ஐயோ அக்கா, இப்ப அத பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. அந்த கருணாகரன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து நாம போற வரைக்கும் அவர் மகேஷ் சாரை பார்த்து எதுவும் பேசக்கூடாது. அவரை எப்படியாவது தடுக்கணும். அதெல்லாம் கருணாகரனால ஈவினிங் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் மகேஷ பார்த்து பேச முடியாது. எப்படி சொல்றீங்க? கருணாகரனுக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு தெரிஞ்சதுமே அவர் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டேன்.
நான் நினைச்சாதான் அவரால் அங்கிருந்து வெளியே வரவே முடியும். அதனால இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்சு மகேஷ் போனதுக்கு அப்புறம் கருணாகரனை பார்த்து நீ பேசி புரியவே. மித்ரா விளையாடாத, உண்மைதானே சொல்ற? இந்த விஷயத்துல நீ என்ன கண்டிப்பா நம்பலாம். இதுல மானம் மட்டும் இல்ல, கம்பெனியோட மானமும் அடங்கி இருக்கு. பொய் சொல்லல மாட்டேன். இப்போ பிரச்சனைய முகத்துல காட்டிக்காம ஈவன் முடிக்கிற வழியை பாருங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.